எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும், நம்மளும் ஜிம் போயிட்டு பாடி நல்லா பில்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிசிக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக 1 வீக் ரெகுலராக ஜிம் போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதையும் குயிட் பண்ணியிருப்பீங்க. அதையும் தாண்டி 2 வீக்ஸ் போயிருந்தா 2 வீக்ஸுக்கு அப்புறம் அதையும் குயிட் பண்ணிவிட்டு உங்களோட யூஷுவல் ரொட்டீன் போயிருப்பீங்க. எதனால் இப்போலாம் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதனால் பேசிக்காக ஜிம் போயிட்டு பாதியில் எல்லோரும் குயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிஸ்டேக் மட்டும் இருக்குது. இந்த ஒரு 3 மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்மை ரெகுலராக மெயின்டைன் பண்ணலாம். அந்த 3 மிஸ்டேக் என்னென்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம பார்ப்போம். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இன்னும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணோடனே ஒரு 1 வீக்லேயே எடுத்தோடனே ரிசல்ட் எதிர்பார்க்குறது. நீங்கள் போன 1 வீக்லேயே யாருக்குமே எடுத்தோன்னே ரிசல்ட் வராது. அதுக்கான டைமை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக வரும். நீங்கள் போன 1 வீக்லேயே நான் நினச்ச ஃபிசிக் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது யாராலையுமே முடியாது. போன 2 வீக்ஸ்லேயே உங்களோட ரிசல்ட்டை எதிர்பார்க்காம உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுக்கான டைமையும் ஷெடியூலையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெகுலராக ஜிம் போகணும். ரெகுலராக ஜிம் போனால் நீங்கள் நினச்ச ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணணும். நீங்கள் 1 வீக் போயிட்டு அடுத்த வீக் குயிட் பண்ணிவிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச ஃபிசிக்கை அச்சீவே பண்ண முடியாது. செகண்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேசினஸ். இதுதான் இருக்கிறதுலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். எல்லாருக்கும் ஜிம் போயிட்டு ஒரு நல்ல ஃபிசிக் அச்சீவ் பண்ணணும், நல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். அதை மைண்டில் மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அதுக்கான எஃபோர்ட் போடவே மாட்டாங்க. ஜிம் போயே ஆகணுண்டா அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனில் மார்னிங் அலாரம்லாம் வச்சுருப்பீங்க. அலாரம் அடிக்கும், நம்ம இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கலாம், ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு நம்ம ஜிம் போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கடைசி வரையும் ஜிம்மே போயிருக்க மாட்டீங்க. இதுதான் உங்களோட யூஷுவல் ரொட்டீனாகவே இருக்கும் ரெகுலராக. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் டெய்லியும் உங்கள் ரொட்டீனில். சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், அதையும் மீறி ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அது ஒரு 10 டேஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே கன்வெர்ட் ஆகிடும். தேர்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரெயின் பண்ணுறது. நீங்கள் இப்போ தான் ஜிம் 1 வீக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, போனோடனே வெயிட் அதிகமாக வச்சு கண்டமேனிக்கு போட்டுட்ருக்கிறது. அவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான்னு பார்த்துட்டு எடுத்தோடனே நீங்கள் ஓவர் ட்ரெயின் பண்ண இன்ஜுரி தான் அதிகமாகுமே தவிர உங்கள் மசிலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதனால் ஓவர் ட்ரெயின் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான வெயிட் வச்சு ஃபார்மை கரெக்டாக போட கற்றுக்கோங்க. அவன் இப்படி பண்ணுறான், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவன் 1 இயராக ஜிம் வந்துட்டுருப்பான், நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவன் இப்படி பண்ணுறாங்கிறதுக்காக நீங்களும் ஓவர் ட்ரெயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களால் போகவே முடியாது. இதனாலேயும் நிறைய பேர் குயிட் பண்ணிருக்காங்க ஜிம்மை. ஒரு 3 மிஸ்டேக் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு 3 மிஸ்டேக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ரெகுலராக ஜிம்மை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். என்னென்ன அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். என்னென்ன விஷயங்களை உங்களோட ரொட்டீனில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களோட ஜிம்மை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் அவுட்டையும் உங்களோட டயட்டையும் கரெக்டாக நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கிறது. நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஷெடியூல் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு நோட்டில் நீங்கள் ரெகுலராக ஷெடியூல் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் இன்னுமே உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் டிசிப்ளினை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். 10 டேஸ் ரெகுலராக ஜிம் போயிட்டு இருப்பீங்க, அடுத்த நாள் போகிறப்போ ரொம்பவே டிமோட்டிவேட்டடாக இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் வந்து மோட்டிவேஷன் வந்தால் நம்ம ஜிம் போவேன் அப்படின்ட்டு அந்த நாளில் குயிட் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் போயிட்டு ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. எதனால் அப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 டே குயிட் பண்ணிவிட்டு போயிட்டு இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட டிசிப்ளினும் இம்ப்ரூவ் ஆகும், அது ஒரு ஹேபிட்டாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. நான் இப்போ ஒரு 2 மந்த்ஸ் இல்லை ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலராக ஜிம் போக போகிறேன், அப்படி போயிட்டேன்னா எனக்கு நானே ஒரு கிஃப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிறது. அது எதா வேணால் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை சின்ன ஒரு கிஃப்ட்டாக நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜிம்முன்னு மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் என்னென்ன விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணுமோ அதுக்கு இதை மாதிரி ஒரு சின்ன ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் ஒரு ஹாப்பினஸோட நீங்கள் ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு 3 மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ சொன்ன ஒரு 3 ஸ்டெப்பை உங்கள் ரொட்டீனில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களுக்கு நினச்ச ஒரு ட்ரீம் ஃபிசிக்கை அச்சீவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். See you guys.